அனைவருக்கும் வணக்கம். டெக் டிடிஹெச் வேர்ல்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு ஏர்டெல்லுடைய ஏர் ஃபைபர் நீங்கள் வந்து பை பண்ண விரும்புகிறீங்களா? ஸோ அதை எப்படி பை பண்ணணும், எங்கே போகணும், யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய டெக் டிடிஹெச் வேர்ல்டு சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அன்சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அங்கே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த குரூப் லிங்கை கிளிக் பண்ணி நேரடியாக நீங்கள் வந்து இணைஞ்சிக்கலாங்க. நம்ம யூடியூப்பில் போடுற ஆஃபரை விட அதிகமாக வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஆஃபர்கள் அதிகமாக போட்டுட்ருப்போம். தேவைப்படுறவங்க போய் ஜாயின் பண்ணி வச்சுக்காங்க. எப்படி நம்ம பை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வரும் அப்படின்னு சொல்லி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டோர் யூனிட் ஆண்டனா ஒன்று கொடுத்துருவாங்க. அதாவது அந்த ஆண்டனா நேரடியாக பக்கத்தில் உள்ள ஏர்டெல்லுடைய டவரில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது 5G 4G சப்போர்ட் பண்ணக்கூடிய மோடம், அதாவது வீட்டுக்குள்ளே வைக்கிற மோடம் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி சேனல்ஸ் மற்றும் ஓடிடி எல்லாம் பார்க்குறதுக்கு 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம அவுட்டோர் யூனிட் ஆண்டனாவை அன்பாக்சிங் பண்ணலாங்க. ஸோ பேக்கேஜ் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் கஸ்டமர் கையில் போய் சேரணுன்றது தான் ஏர்டெல்லுடைய நோக்கமே. ஸோ அதனால் பேக்கேஜ் எல்லாம் சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டனாவுடைய ஸ்பெஷலே என்னென்னா, எவ்வளோ மழை அடித்தாலும் எவ்வளோ புயல் அடித்தாலும் தாங்கக்கூடிய வடிவில் தான் அவங்க மேனுஃபேக்சரிங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமான லேண்ட் போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே அந்த லைட் எரியிற ஆப்ஷனும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து லைட் எரியறதை நான் காட்டுவேன். இந்த ஏர்டெல்லுடைய ஏர் ஃபைபர் நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், 6379173645. இந்த மொபைல் நம்பருக்கு நேரடியாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரூஃப், ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இது 3மே நீங்கள் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா நாங்கள் புக் பண்ணி கொடுத்துருவோம். வித்தின் 1 டேக்குள்ளே நேரடியாக ஏர்டெல் கம்பெனிலேருந்து டெக்னீஷியன் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து மாட்டி கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வைக்கிற மோடமை நம்ம அன்பாக்சிங் பண்ணலாங்க. ஸோ மோடமும் சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ சூப்பராக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு டேமேஜும் ஆகாத அளவுக்கு தான் நல்ல அட்டைப்பட்டியில் நல்ல ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் வெறும் 1800 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா 1000 ரூபாய் இன்ஸ்டண்ட்டாக கேஷ்பேக்கில் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஒரு வால் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வால் மவுண்ட்டை நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அந்த இடத்துல டெக்னீஷியன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். இந்த வால் மவுண்ட் ஃபைபர் மெட்டீரியலில் தயாரிச்சிருக்கிறதுனால எந்த ஒரு டேமேஜுமே ஆகாதுங்க. நீங்கள் வளைச்சாலும் கூட லப்பர் மாதிரி அழகாக வளையுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மோடமுக்கு நீங்கள் பவர் கொடுக்கக்கூடிய 3 ஆம்ஸ் உள்ள ஒரு 12 வோல்ட் பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட கேபிள் லென்த்தும் ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மோடமை வெளியே எடுக்கலாங்க. ஸோ மோடமோட பேக்கேஜ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ மோடமை பார்க்கும்போது ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வீட்டுக்கு வரவங்க இது மோடமான்னு சொல்லி டவுட் ஆகிற அளவுக்கு தான் இதை வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஸோ மேலே வந்து மெல்லிஸான ஒரு பேப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது ஒரு அன்பாக்சிங் மாதிரி தாங்க. இந்த மோடம் நல்ல ஒரு பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஏர்டெல்லுடைய லோகோவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலேயே ஒரு QR கோட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா LED பல்ப் பிளிங்க் ஆகிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த LED பல்ப் பியூர் ஒயிட்டில் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் பக்கத்தில் உள்ள டவர்லேருந்து சாலிடாக கண்டினியூவாக வந்துட்டுருக்குன்னு சொல்லி அர்த்தங்க. இந்த மோடம் பேக் சைடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட்டில் ஒரு DC பவர் அடாப்டர் சொருகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே ப்ளூ கலர் லேண்ட் போர்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ கலர் லேண்ட் போர்ட் ஆப்ஷனும் நேரடியாக ஆண்டனாவுக்கு பவர் கொடுத்துருங்க. அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஆண்டனாவோட சிக்னலை இழுத்து கொடுக்குங்க. அதாவது அந்த ஒரே லேண்ட் போர்ட்டில் மேலே எல்லோ கலரில் 2 லேண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது ஆப்ஷனல் தான். இந்த மோடம் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிட்டா அதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதாங்க ரீசெட் பட்டன். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு பின்னையோ இல்லது ஊசியோ வச்சு நீங்கள் 30 செகண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக இந்த மோடம் ரீசெட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருங்க. இந்த ஏர்டெல்லுடைய ஏர் ஃபைபர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன்ல என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், 6379173645. இந்த மொபைல் நம்பருக்கு நேரடியாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க. கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அதே மொபைல் நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப் இருக்கிறதுனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்க அப்படின்னா உடனுக்குடனே உங்களுக்கு ரிப்ளை வந்து சேருங்க. நெக்ஸ்ட்டு இந்த OTT, இந்த 4K மூவிஸ்
டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஐபிடிவி செட்டாப் பாக்ஸும் இது கூடவே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐபிடிவி செட்டாப் பாக்ஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் கனெக்ஷன் எடுக்கும்போது நேரடியாக அவங்க வந்து உங்கள் வீட்டு டிவிலேயே அவங்க போட்டு டெமோ காட்டிட்டு போயிடுவாங்க. இந்த 4K செட்டாப் பாக்ஸ் முழுக்க முழுக்க ஒரு மினி ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் தாங்க சொல்ல முடியும். ஏன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து யூடியூப்லேருந்து உங்களுக்கு எல்லா ஓடிடி அப்ளிகேஷனும் இதில் வந்து ஆக்சஸ் ஆகுங்க. உங்களுக்கு டால்பி அட்வான்ஸ் சவுண்டும் நீங்கள் நேரடியாக கேட்டுக்கலாம். ப்ளூடூத்தும் இருக்குது. 4K ரெசல்யூஷனில் நீங்கள் மூவிஸும் பார்த்துக்கலாங்க. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மேலேயே வந்து 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸை மேலேயே அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் பற்றி லாஸ்ட்டாக பார்க்கலாம். அந்த ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் கூட என்னென்ன அக்சசரிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ளூடூத் ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா 700 800 வருங்க. ஸோ இது ஏர் ஃபைபர் நீங்கள் கனெக்ஷன் வாங்கும்போது இது வந்து ஃப்ரீயாகவே வந்துருங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ரீயாக வந்துடும். நீங்கள் ரீசார்ஜுக்கு மட்டும் அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணால் போதுங்க. இதனுடைய பட்டன் டைப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்லிம்மாக அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. நல்லா பியூர் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து எல்லா ஓடிடி பட்டன்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட்டில் ஒரு டிசி பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் அடாப்டரும் 2 ஆம்ஸில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குட் குவாலிட்டியில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ஹெச்டி செட்டாப் பாக்ஸில் வர மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் முழுக்க சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த HDMI கேபிளை பயன்படுத்தி தாங்க நீங்கள் இந்த டால்பி அட்வான்ஸ் சவுண்டு 4K வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். உங்கள் வீட்டில் LED டிவி இல்லை, பழைய CRT டிவி தான் நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா அந்த பழைய CRT டிவி அல்லது கலைஞர் டிவி கூட நீங்கள் இந்த 3 பின் கேபிளை வச்சு நேரடியாக ஆண்ட்ராய்ட் டிவியாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாங்க. ஸோ அதுக்காக ஒரு 3 பின் கேபிள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம 4K செட்டாப் பாக்ஸை நம்ம அன்பாக்சிங் பண்ணலாங்க. பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் வெறும் பேப்பரை வச்சு அவங்க வந்து பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தாங்க. ஸோ பாக்ஸை வெளியே எடுத்தோடனே பியூர் பிளாக்கில் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது முழுக்க ஒரு ஆண்ட்ராய்டு 4K செட்டாப் பாக்ஸுங்க. மேலே ஏர்டெல்லுடைய லோகோவை அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நேரடியாக நீங்கள் வந்து செவுத்தில் அட்டாச் பண்ணிக்கலாங்க. நீங்கள் டேபிளில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரீம் டிவி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய லோகோவை கொடுத்துருக்காங்க. 4K HDMI டால்பி அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்லேயே அவங்க வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. இந்த 4K செட்டாப் பாக்ஸ் முழுக்க ஆண்ட்ராய்டு வெர்ஷனை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் ஆக்சஸ் ஆகுங்க. பாக்ஸுக்கு பேக் சைடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் பென்ட்ரைவில் மூவிஸு சாங்ஸு எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். அது பக்கத்துலேயே ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் மோடம்லேருந்து நேரடியாக இந்த பாக்ஸுக்கு நீங்கள் வந்து இன்டர்நெட் கொடுத்துக்கலாம். அல்லது இதே பாக்ஸில் உங்களுக்கு வந்து வைஃபை இருக்கிறனால நேரடியாக நீங்கள் வந்து வைஃபை மூலமாக கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஈத்தர்நெட் போர்ட் ஆப்ஷனை. அதுக்கப்புறம் HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த HDMI போர்ட் வழியாக இந்த 4K மூவிஸு டால்பி அட்வான்ஸ் சவுண்டு எல்லாமே நீங்கள் இந்த HDMI போர்ட் வழியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் AV போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த AV போர்ட்டு எதுக்காக அப்படின்னா நீங்கள் பழைய CRT டிவி அல்லது கலைஞர் டிவி தான் நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா இந்த AV போர்ட் வழியாக நீங்கள் நேரடியாக நீங்கள் உங்களோட டிவியை ஆண்ட்ராய்ட் டிவியாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. பக்கத்துலேயே பவர் அடாப்டர் சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ரீசெட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பட்டனும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு இந்த ஏர்டெல்லுடைய ஏர் ஃபைபர் கனெக்ஷன் நீங்கள் வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 4 பிளான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வாங்குறவங்களுக்கு மட்டும் 30 Mbps ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 599 ரூபா வருங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து இந்த அமேசான் ப்ரைமும் நெட்ஃப்ளிக்ஸும் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வராதுங்க. மீதி எல்லா ஓடிடியும் உங்களுக்கு வந்து கவர் ஆயிருங்க. ஸோ 899 ரூபா அவங்க வந்து பிளான் கொடுத்துருக்காங்க. 100 Mbps ஸ்பீடு. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ் இதில் வந்து கவர் ஆகாதுங்க. ஸோ அதை விட நீங்கள் இன்னொரு பிளான் இருக்குது 100 Mbps ஸ்பீடு 1199 ரூபா பிளான். ஸோ இதில் உங்களுக்கு எல்லா ஓடிடியும் கவர் ஆயிருங்க. லாஸ்ட்டாக 1599 ரூபா பிளான் ஒன்று கொடுத்துருக்காங்க. 300 Mbps ஸ்பீடு. ஸோ இதில் உங்களுக்கு எல்லா ஓடிடியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிருங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற பிளானை பொறுத்து விலையும் மாறுபடலாங்க. ஸோ நீங்கள் ஒரே விலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி
கண்டிப்பாக நிச்சயமாக சொல்ல முடியாது. நீங்கள் எடுக்கிற பிளானை பொறுத்து விலை மாறுபடுங்க. இந்த ஏர்டெலுடைய ஏர் ஃபைபர் கனெக்ஷன் நீங்கள் வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் 6379173645. இந்த மொபைல் நம்பருக்கு நேரடியாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். கால் பண்ணி கால் எடுக்க முடியல அப்படின்னா இதே மொபைல் நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப் இருக்கிறதுனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட சேட் பண்ணி கூட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாங்க. இந்த கனெக்ஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் கேட்கக்கூடிய ஆவணங்கள் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், நெக்ஸ்ட்டு ஆக்டிவேஷன் மொபைல் நம்பர், இது மூணுமே நீங்கள் அனுப்பிவிட வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன், ஸோ இதை மட்டும் அனுப்பிவிட்டிங்கன்னா நாங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உடனே நாங்கள் வந்து புக் பண்ணி கொடுத்துருவோம். 1 டேக்குள்ளே உங்கள் வீட்டுக்கே வந்து நேரடியாக மாட்டி கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. வீடியோவை உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.